வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு டிஸ்க்ளைமர். இந்த வீடியோ நாங்கள் வந்து இந்த படத்தை பத்தி பாசிட்டிவா பேசினா எங்களை வந்து 200 ஊப்பின்னு சொன்னாலும் சரி, இல்லை இந்த படத்துக்கு நெகட்டிவா சொன்னா நாங்கள் வந்து இந்த கட்சியை சார்ந்தவங்க அந்த கட்சியை சார்ந்தவங்க நாங்கள் அண்ணனுக்கு சப்போர்ட் பண்றோம்னு சொன்னாலும் சரி, எங்களுக்கு அதை பத்தி கவலை கிடையாது. இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு என்ன தோணுச்சோ, நாங்கள் என்னென்ன வருத்தப்பட்டோமோ அதெல்லாம் வந்து சொல்ல போறோம். ஸோ வணக்கம் மக்களே. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்ம எந்த படத்துக்கு போயிட்டு இருந்திருக்கோம்? சக்தி, சக்தி பராசக்திக்கு போயிட்டு இருந்திருக்கோம். டிஸ்க்ளைமர் போடாமலே இருந்திருக்கலாம். அவனுங்க மட்டும் சித்தரிக்கப்பட்டவன்னு டிஸ்க்ளைமர்ல போட்டுட்டு நடுவில் சித்தரிக்கப்பட்டவன்னு போட்டானுங்கல்ல ஒரு சீன்ல, 2-3 சீன்ல. அந்த மாதிரி தான் ஐ அஃபிஷியலி ஹேட் சென்சார் போர்டு. இந்த படம் பாத்தீங்கன்னா பாடுபட்டு சென்சார் போர்டு கிட்ட போயிட்டு நிறைய சீன்ஸ்லாம் ரிமூவ் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு கடைசி நேரத்துல சர்டிஃபிகேட் வாங்கின, ரொம்ப போராடி வாங்கின ஒரு படத்தை பார்த்துட்டு வந்திருக்கேன். அந்த நிம்மதி எங்களுக்கு இருக்கு. வந்து குத்தி காட்டுறீங்க, இல்ல சர்டிஃபிகேட் வந்துருச்சு, நிம்மதியா போய் பார்த்துட்டோம்னு. அப்படி இல்ல, இந்த படத்துக்கு வந்து சர்டிபிகேட் கொடுக்காம இருந்துட்டு இதுக்கு மட்டும் சீக்கிரமா கொடுத்துட்டா எங்க டவுட் அதிகமா வந்துருமோ, நைஸா சும்மா உங்களுக்கு கொஞ்சம் டிலே பண்ற மாதிரி பண்ணிட்டு சும்மா கொடுத்துருவேன், கடைசியில கொடுத்துருவேன் அப்படின்னு மாதிரி கொடுத்தானுங்க. அதை சொல்றேன் நான். இந்த படத்தோட கதை என்ன, ஒன்லைன் என்ற சந்தோஷ்குமார் சொல்லுவாரு, சொல்லுங்க. 1950-60களில் நடந்த ஹிந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டத்தோட கதைக்களத்துல அந்த மாணவர்களோட புரட்சி இருக்கு இல்லையா, அதை பேஸ் பண்ணி அந்த மாணவர்கள் புரட்சியை லீட் பண்ண ஒரு ஹீரோவோட கதை. அதுக்கு அந்த பக்கம் ஆப்போசிட்டா நிக்கிற ஒரு போலீஸ், இவங்க 2 பேருக்குமான அந்த மோதல் தான் கதை. நீங்க நினைக்கிற மாதிரி தமிழ் வரலாறோ, தமிழர்கள் வரலாறோ, தமிழ் மாணவர்கள் வரலாறோ இந்த படம் கிடையாது. இருக்கு, அது ஒரு பேக் டிராப்ல இருக்கு. அதை பத்தி இந்த படம் மெயினா பேசல. ஸோ இந்த படத்துல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வழக்க போல வந்து பாசிட்டிவ்ஸ் போயிடுவோம். இது வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பிடிச்சது என்னன்றத ஸ்ரீலீலா கிட்ட இருந்தா அவங்க பிடிச்சதுன்னு சொல்லிட்டு ஏன் சார் அவங்க பேர் சொல்றீங்க நீங்க? ஸ்ரீலீலாட்ட வந்து எனக்கு பிடிச்சது வந்து அவங்க வராத சீன் எல்லாமே பிடிச்சிருந்தது. சரி, இப்போ உண்மையிலே பிடிச்சதுல இருந்து ஆரம்பிக்கிறேன். ஃபர்ஸ்ட் எனக்கு பிடிச்சது வந்து ஜிவி பிரகாஷோட மியூசிக்கும் பேக்ரவுண்ட் ஸ்கோரும். இந்த படத்துல இருந்து எடுத்துட்டு ஒரு ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு படம், ரொம்ப இன்டென்ஸான ஒரு படம், ஒரு புது ட்ரை மாதிரியான படத்துல எடுத்துட்டு போய் வச்சிங்கன்னா அந்த மாதிரியான படத்தை இன்னும் எலிவேட் பண்ணிடும். அந்த மாதிரி ரொம்ப ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு சில இடங்கள் பிஜிஎம் இருந்தது. பாடல்களுமே இந்த மாதிரி ஹிட் ஆகிற பாடல்லாம் இல்லை, நான் கதைக்கு என்ன போட்டோ அவ்வளோதான் போடுவேன்ற மாதிரி போட்டு கொடுத்துருந்தாரு. பாடல்களுமே என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்தது. லவ் சாங்ஸை மட்டும் கட் பண்ணிடுங்க, அது ஆடியோவை மட்டும் கேட்டு போயிடலாம்னு நினைக்கிறேன். வீடியோவை பார்க்குறப்ப கொஞ்சம் வெறியாகுது. ஜிவி பிரகாஷோட மியூசிக் எனக்கு பர்சனலாக பார்த்தா அப்படின்னா எனக்கு அவ்வளோ அப்படி படல. ஒரு நீ சொன்ன மாதிரி சீனியர் வந்து கொஞ்சம் இன்டென்ஸ் ஆக்குறதுக்கு அங்கங்க உதவுச்சு. பட் வந்து இப்போ நிறைய படத்துல வந்து நம்ம மியூசிக் வந்து நமக்கு தனியா தெரியும். அது வந்து நிறைய அந்த படத்தை வந்து பெருசா எங்க கூட்டு போகுது அப்படின்னா அந்த மாதிரி தனித்துவமா தெரியல. ஏன்னா நான் கதையிலே டிசப்பாயிண்ட், எனக்கு அதனாலதான் நினைக்கிறேன் கதையிலே அதனாலதான் சொன்னேன் இந்த மியூசிக் இந்த படத்துக்கான மியூசிக் இல்ல, வேற படத்துக்கான மியூசிக். நான் உட்காந்துருக்கேன், படமே நல்லா இது, நான் மியூசிக் நான் பார்த்தேன் கேட்டேன் கேட்கல, நான் அப்படிதான் உட்காந்துருந்தேன். எனக்கு அந்த இந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் சீகாவுக்கும் ஸ்ரீலாவுக்கும் ஒரு பாட்டு ஒன்று வரும், ப்ளூ கலர் சாரியில கார்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் ப்ரொபோஸ் பண்றப்போ பிடிக்கலன்ட்டு சாரி கலர் தான் தெரிஞ்சு வச்சிருக்காரு. நான் பிடிக்கல, ஸ்ரீலா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. புழுவுறாரு அவர் மெசேஜ்ல என்கிட்ட திட்டிட்டு இருந்தாரு அவரு. நான் வேணா காட்டுறேன் மெசேஜ். எனக்கு 2வது ஒரு ரொமான்டிக் பாட்டு வந்துச்சு இல்ல இன்டர்வலுக்கு அப்புறம், எனக்கு அது வந்தது தெரியுது. ஏன்னா அப்பதான் நான் பாப்கார்ன் வாங்கி லேட்டா தான் வந்தேன், கரெக்டா இருந்துச்சு எனக்கு அந்த சாங் பிளேஸ்மெண்ட் ரொம்ப பிடிச்சிருச்சு. அடுத்து எனக்கு பாசிட்டிவ் வந்து பாத்தீங்க அப்படின்னா சீகாவோட ஆக்டிங் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதாவது வந்து ஒவ்வொரு படத்துக்கும் அவரோட கிராஃப் வந்து ஸ்டாங்ஸ் வந்து அதிகமாயிட்டே போயிட்டே இருக்குது. இது வந்து எப்போ இருந்து ஆரம்பிச்சது அப்படின்னா இந்த மாவீரன் டைம், அந்த டைம்ல இருந்தே ஒரு மாதிரி வந்து ஆரம்பிச்சது. அது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அமரன்ல வந்து அமரன் வந்து இப்போ லாஸ்டா மதராசியில வந்து மதராசில இருந்து இப்போ இந்த படத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா அவரோட இந்த படத்துல நான் ஆக்சுவலா கொஞ்சம் நோட் பண்ணது என்ன அப்படின்னா நிறைய க்ளோஸ் அப் ஷாட்ஸ் அவருக்கு இருந்துச்சு. எப்போ வந்து ரொம்ப சோகமா இருக்காரோ, அழுகுறாரோ, கஷ்டப்படுறாரோ, கோவப்படுறாரோ, அதெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய க்ளோஸ் அப் ஷாட்ஸ் வந்து இருந்துச்சு. அதுலலாம் வந்து அவர் வந்து நடிச்ச விதமா இருக்கட்டும், அண்ட் வந்து ஒரு கேரக்டர் வந்து தீ குளிச்சுட்டு இறந்து போற மாதிரி இருக்கும். அந்த டைம்ல அவர் வந்து அப்படியே பதட்டப்பட்டு அழுகுற ஒரு விஷயம், அப்படியே தேம்பி அழுகுற ஒரு விஷயம் இருந்துச்சு. அதெல்லாம் வந்து உண்மையாவே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. ரொமான்டிக் சீன்ஸ்லயுமே வந்து நமக்கு அந்த பழைய அந்த ஸ்டாக்கிங் பண்ற சீக்காவெல்லாம் விட்டுட்டு இப்போ உண்மையாவே லவ் இப்படிதான் அப்படின்னு பண்ற ஒரு சீக்கா வந்து பாக்குற ஒரு வெர்ஷன் வந்து எனக்கு உண்மையாவே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிக்கஸ்ட் பாசிட்டிவ் எனக்கு இந்த மூவில பாத்தீங்கன்னா சீகாவோட ஆக்டிங் தான். ஜெயம் ரவியோட ஆக்டிங் எனக்கு, நான் கேரக்டர் பத்தி நான் பேசல, நான் ஜஸ்ட் ஆக்டிங் கொடுக்கப்பட்ட ஜெயம் ரவியோட ஆக்டிங், அதர்வா அவருக்கு வந்து கொடுக்கப்பட்ட அந்த ஒரு சின்ன ஒரு ரோல் அது வந்து பண்ணிருந்த விதமா இருக்கட்டும், அண்ட் வந்து கருணாநிதியா வந்து குருசோம சுந்தரம் அவர் வந்து இப்போ 2-3 சீன் தான் வந்திருப்பாரு, அவர் அந்த பண்ண விதமா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாருமே அந்தந்த ரோல்ஸை வந்து ஸ்ரீலீலா தவிர இது எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸ்ரீலீலாவுமே கடைசியில நல்லா தான் நடிச்சிருந்தாங்க. உங்க கேரக்டர் வெறியாச்சு அது வேற விஷயம். ஆனா கடைசியில அவங்கதான் அழுதுகிட்டு அவங்கதான் எமோஷனே, அது அதனாலதான் ஒர்க் ஆகாம போச்சு, அது வேற விஷயம். அதுதான் சொல்றேன். நீ ஸ்ரீலீலாட்ட வந்துட்டு சும்மா இது ரொம்ப அப்படியே புழிஞ்சு உறிஞ்சு வர நடிப்புலாம் எதிர்பார்க்க முடியாது. ஸ்ரீலீலா பிஆர்ல இருந்து நினைக்கிறேன் பெறப்பட்ட தொகை 200 ரூபாய் வந்திருக்கு.
எனக்கு இன்னொரு எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ஆர்ட் ஒர்க். எனக்கு மெயினா வந்து காஸ்டியூம்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. காஸ்டியூம்ஸா இருக்கட்டும், அந்த சுத்தி இருக்க அந்த இடம் எல்லாமே நிறைய வண்டி யூஸ் பண்ணியிருந்தாங்க. எல்லா வண்டியுமே நல்லா இருந்தது. அது தனியா தெரியல. ஓகே, இது அந்த காலத்துல நடக்கிற கதைன்றதை எனக்கு ஞாபகப்படுத்தவே இல்லை. எந்த இடத்துலயுமே அதை ஞாபகப்படுத்தல. அதுக்கு வந்து சினிமாட்டோகிராஃபியும் ஹெல்ப் பண்ணியிருந்தது, ஆர்ட் ஒர்க் ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருந்தது. அதுலயும் எனக்கு மெயினா இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஒரு பாட்டு ஒன்று வரும், நமக்கான காலம். அந்த பாட்டு ஒன்று, அந்த பாட்டு வந்து சும்மா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணி ஆடுற மாதிரியான பாட்டு தான். அந்த பாட்டுல கூட ஸ்டெப்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த காலத்து படத்துல வர ஸ்டெப்ஸ் மாதிரி தான் இருந்திருக்கும். அந்த டீடைலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி மேக்கப்புமே நல்லா இருந்தது. அண்ணாதுரையா நடிச்சிருந்தாரு, அவர் பேரை மறந்துட்டேன். சேத்தன் அவருக்கு போட்டிருந்த மேக்கப், அப்புறமா இவருக்கு குரு சமுத்திரம் போட்டிருந்த மேக்கப், அது ஸ்கிரீன் வந்ததுமே தெரிஞ்சிருச்சு இது அவர் தான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஜெயம் ரவி இவங்க இந்திரா காந்தி கேரக்டர் வந்தவங்க எல்லாருக்குமே மேக்கப்லாம் சூப்பரா இருந்தது. எனக்கு ஒரு சில ஹை மூமெண்ட்ஸ் வந்து எனக்கு பிடிச்சிருச்சு. அதுல முக்கியமா பார்த்தீங்கன்னா இன்டர்வல் பிளாக்ல வந்து எஸ்கே திரும்ப வர்றது, அது போராட்டம்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு திரும்ப வந்து ரிட்டர்ன் வர்றப்போ அவர் வந்து அதர்வாக்கு வந்து ஹெல்ப் பண்ற மாதிரி ஒரு சீன் ஒன்று இருக்கும். அதுல அப்படியே ஹை பாயிண்ட் தான், ஹைலே நின்றுப்பாரு கொடுத்துரா தம்பி அப்படின்னு சொல்ற விஷயம்லாம் இருக்குல்ல. அந்த மாதிரி ஒரு சில ஹை மூமெண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அது மட்டும் தான் ஹை மூமெண்டா இருந்துச்சு. ஏன்னா அது வரைக்கும் வந்து தொங்கி போய் கிடந்துச்சு. அது கரெக்டா வந்து ஓகே சரி செகண்ட் ஹாஃப்ல ஏதோ நடக்க போகுது போல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த ஒரு தாட்டை கொடுக்குற அளவுக்கு ஒரு ஒரு பாயிண்ட் அது. ஸோ இந்த மாதிரி அங்கே ஜெயமரோட வில்லனிசம் காமிக்கிறதுக்காக ஒரு 2-3 சீன்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து நல்லா இருந்துச்சு ஒரு சீன்ஸா பார்க்கணும் அப்படின்னா. எனக்கு ஜெயம் ரவி வில்லனிசம்ல வந்து கிளைமேக்ஸ்ல ஒரு சீன் ஒன்று வரும், ஒரு சின்ன இன்சிடென்ட்க்கு அப்புறம் ஒரு திரும்பவும் ஏஞ்சி வருவாரு. அப்போ அதெல்லாம் பயங்கரமா இருந்தது. அது ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷா இருந்தது. அதுலயே அதே மாதிரி எனக்கு விஎஃப்எக்ஸ் அண்ட் சிஜி விஎஃப்எக்ஸ் ஒர்க்கும் நல்லா இருந்துச்சு. அந்த இதுல இன்டர்வல் பிளாக்ல வந்து சிவா வந்து சில்ஹவுட்ல இருப்பாரு, பின்னாடி வந்து நல்ல லைட்டிங்கோட, அதெல்லாம் பார்க்க பயங்கரமா இருந்தது. இந்த பக்கம் இவருக்கு அந்த தீக்குளிக்கிற சீன்ல இருந்தது இருக்கட்டும், அப்புறமா ஜெயம் ரவி வர சீன்ல இருக்கிற ஒரு சில விஎஃப்எக்ஸா இருக்கட்டும், அதுவுமே விஎஃப்எக்ஸ் வந்து பார்க்க சூப்பரா இருந்தது. சினிமாட்டோகிராஃபியை இன்னும் கொஞ்சம் எலிவேட் பண்ணி கொண்டு வந்த மாதிரி இருந்தது. ஸோ அதுவுமே நல்லா இருந்துச்சு. அடுத்து எனக்கு இவருதான் அதர்வா கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதர்வாக்குனே எழுதின மாதிரியான ஒரு கேரக்டர், ரொம்ப சாமிங்கா, ரொம்ப இந்த துள்ளி போயிட்டு இருக்க வீட்டு பையன் அந்த மாதிரி இருந்தது. பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு தோணுச்சு, நீங்க ஜெமினி கணேசன் கதையை நீங்க இது பண்ண போறீங்கன்னா தயவு செஞ்சு இவரே நடிக்க வைங்க அப்படின்ற வந்தது. செம சார்மிங்கா சூப்பரா இருந்தது. அவருக்கு அந்த கேரக்டர் பக்காவா செட் ஆச்சு. நான் ஃபர்ஸ்ட் இந்த போஸ்டர் எல்லாம் பார்த்துட்டு சின்ன டீசர் ஒன்று விட்டாங்கல்ல, அதுல வந்து ஸ்ரீலீலாவும் அதர்வாவும் பேசுற டைலாக் தான் வரும். சரி அதர்வாவும் ஸ்ரீலீலாவும் தான் பேர் போலன்னு நினைச்சேன். அடுத்து ஒரு பாட்டு வருது, சிவகார்த்திகேயன் ஸ்ரீலீலாவும் வர்றாங்க. என்னடா கதை இது, என்னடா நடக்குறீங்க? அப்ப எனக்கு ஸ்ரீலீலா மாதிரி சந்தேகம் வந்துச்சு, ஒருவேளை இவங்க 2 பேரும் சேர்த்து லவ் பண்ணி ஏமாத்துற கேரக்டர் இருக்கும் அப்படின்னு நோட் வச்சிருக்கு. ஆனா கதை அப்படிப்பட்ட கதை இல்லையே. இன்னும் ஒரே ஒரு சொல்லுங்க. சும்மா டம்மித்தனமா கெஸ்ட் அப்பியரன்ஸ் கொண்டு வராம கதையில ஒரு கேரக்டரா, கதையில ஒரு டர்னிங் பாயிண்ட்கான கேரக்டரா யூஸ் பண்ணிருந்தாங்க. எனக்கு அதை நான் ஒத்துக்கவே மாட்டேன். நான் நெகட்டிவ் பாயிண்டாவே நான் எழுதி வச்சிருக்கேன். தேவையற்ற கேமியோஸ், தேவையற்ற அது தேவையற்றதுதான். ஆனா மத்த படங்கள்ல வந்த அளவுக்கு தேவையற்றதா இல்ல. அதனால எனக்கு ஓகே நெகட்டிவ்ஸ் வந்து அப்படியே தான் ஆரம்பிக்கணும். ஆக்சுவலா வந்து துல்கர் சல்மான் சல்யூட். விவரமான ஆளு படியே. எப்படிதான் ஒரு மனுஷன் வந்து இந்த மாதிரியான பல கண்ணிவெடிகள்ல இருந்து கால வைக்காம எப்படி தப்பிக்க முடியும்? சரி, இப்ப எப்படின்னா, இப்ப ஒருத்தர் வந்து ஒரு நடிகர் வந்து ஒரு படத்துல இருக்காரு. இப்ப கார்த்தி வந்து ஒரு படத்துல நடிக்கிறாருன்னா சரிப்பா, ஒரு மினிமம் கேரக்டர் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு நடிக்கிறது உண்டு. அப்ப அதே மாதிரி டிகியும். ஆனா டிகியோக்கு இன்னொரு சைடு இருக்கு, இவர் நடிக்கிறனா இந்த படம் நல்லா இருக்காது. அப்படி ஒரு இது, இப்படி ஒரு ஸ்ட்ரீக்க ஒரு மனுஷன் மெயின்டைன் பண்றாருன்னா அது எப்படி இருந்து எனக்கு வந்து புரியல. எனக்கு அந்த கேமியோமே பார்த்தா அப்படின்னா அப்படிதான் இருந்துச்சு. லைக் அந்த இடத்துல இப்போ சிவகார்த்திகேயன் மீதி இருக்கிற இடத்த பார்த்தா அப்படின்னா டிகியூ, சூர்யா இந்த மாதிரி ஆள்கள்லாம் வச்சு பெரிய பேன் இண்டியன் மூவி மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. அதனாலதான் ராணா வந்திருக்காரு, பேசல் ஜோசப் வந்திருப்பாரு, நிறைய பேர் வந்திருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கப்போ அதெல்லாம் வச்சு தான் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. பட் எனக்கு என்னன்னா அந்த கேமியோஸ் வரப்போ எதுக்கு நீ வந்த அப்படின்ற மாதிரி எனக்கு இருந்துச்சு. அப்படிதான் எனக்கும் இருந்துச்சு. அந்த பூட் சவுண்ட் கேட்டப்போ சரி போலீஸ் தான் வராங்கன்னு பார்த்தா ராணா வராரு. வாட் ஆர் யூ டூயிங்? நீ உனக்கு இந்த படத்துக்கு என்ன சம்பந்தம், நீ எங்க வந்த? எந்த இடத்துல எனக்கு ஓகேவா இருந்ததுன்னா, படத்தோட கதைக்களமும் அந்த மாதிரி இருக்கும். இந்த இடத்துல இருந்து இவங்க வரணும் அப்படின்னு செட் பண்ணதுனால சரி வந்துட்டேன் இருந்துட்டு போ அப்படின்ற மாதிரி இருந்தது எனக்கு. எனக்கு அதுவுமே இப்ப கதைக்களம் சொன்னால எனக்கு அதுவுமே வந்து பெரிய ஒரு நெகட்டிவ் ஆச்சு. என்ன அப்படின்னா, எனக்கு என்னன்னா ஒரு சின்ன பாயிண்ட், அதாவது பெருசா எனக்கு வந்து பெருசா இந்த ஹிஸ்டரி எல்லாம் எனக்கு வந்து அந்த அளவுக்கு தெரியாது. ஆனா ஒரு விஷயம் வந்து நான் ஃபேமிலியா வந்து பேசிட்டு வந்துட்டு இருக்கப்போ ஒரு விஷயம் கேள்விப்பட்டது என்ன தெரிய வந்தது என்ன அப்படின்னா, தமிழ் தான் மோஸ்ட்லி வந்து தமிழ் வெர்சஸ் ஹிந்தி தான் வந்து இருந்திருக்கு. தமிழ்நாட்டுல வந்து நிறைய ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் இருந்திருக்குது. பட் இதை வந்து பார்த்தா அப்படின்னா தமிழ் வெர்சஸ் ஹிந்தின்னு எடுக்காம ஆல் லாங்குவேஜ் வெர்சஸ் ஹிந்தின்னு எடுத்திருக்காங்க. அந்த இடத்துலயே வந்து ஒரு பெரிய ஓட்டை அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து தோணுச்சு.
எனக்கு அத பத்திலாம் ஐடியா இல்ல. எனக்கு ஒட்டாத விஷயம் வந்து இவங்க வரலாறே எடுக்கல. எனக்கு ஆமா ஆமா அதுதான் ஒட்டவே இல்ல. எனக்கு ஆமா பெரிய நெகட்டிவே அதுதான். நான் படம் பார்க்க போறதுக்கு முன்னாடி பெரிய ஹைப்பா இருந்தது வந்து, இந்த ஹிந்தி இம்போசிஷனுக்கு எதிரா நடந்த ஒரு சம்பவம் தான். அதத்தான் நம்ம மெயினா பேச போறோம் அப்படின்றது சொல்லியிருந்தாங்க. நான் என்ன நெனச்சேன், ஓகே நமக்கு அந்த விஷயத்த பத்தி பெருசா தெரியாது. நம்ம அந்த டைம்ல இல்ல. சும்மா அங்கங்க படிக்கிறது, பார்க்கறதோட சரி. ஓகே இன்னும் கொஞ்சம் டீப்பா இறங்குவாங்க போல. இந்த படத்துல என்ன காட்டுறாங்க பார்க்கலாம். அந்த ஆர்வத்துல தான் போனேன். போய் ஒரு 10 அதான் ஓப்பனிங் சீன்லயே வந்து எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இல்ல மெயின் கான்ஃப்ளிக்ட் வந்து ஹீரோ விசஸ் வில்லன் தான். தமிழ் விசஸ் ஹிந்தி இம்போசிஷன் மெயின் கான்ஃப்ளிக்ட் இல்ல அப்படின்றது எனக்கு அங்கேயே எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. சரி கதை வேற ஏதாவது ஒரு இடத்துல அதை மெயினா கவர் பண்ணுவாங்க. அதுதான் ஃபுல் பார்ட்டா இருக்கும்னு பார்த்தா எங்கேயுமே அதுல பெருசா ஃபோக்கஸ் பண்ண மாதிரி தெரியல. ஸ்டூடெண்டோட ரெவல்யூஷன் தான்றது ஓகே முக்கியமா இருந்தது. அதுலயுமே வந்து ஸ்டூடெண்டோட ஒண்ணு அந்த டைம்ல வந்து ஸ்டூடெண்டோட உணர்வுகள் எப்படி இருந்தது, அது எப்படி பரவுச்சுன்றது மெயினா காட்டினாங்களான்னு கேட்டா இல்ல. ஸ்டூடெண்டோட ரெப்ரஸன்டேட்டிவா சீகா இருக்காரு, அதர்வா இருக்காங்க. இந்த 2 கேரக்டருக்குள்ள ஒரு விஷயம் நடக்குது. அப்புறம் ஜெயம் ரவி. இந்த 3, 4 கேரக்டர் தான். மெயினா இந்த கேரக்டருக்குள்ள நடக்கிற கேரக்டர் மூவ்ஸ் மாதிரி இருந்ததுனால எனக்கு பெருசா அந்த படம் வந்து இந்த இடத்துல போயிருக்க வேண்டியது. இங்க தொட்டிருந்தா பீக் ஆயிருக்கும். அப்படியே இப்படி போய் இப்படி வந்துருச்சு. எனக்கு பெரிய நெகட்டிவ் ஸ்ரீலீலா. ஸ்ரீலீலாவோட கேரக்டரும் சரி, அவங்களோட நடிப்பும் சரி, அவங்களுக்கு டப்பிங் கொடுத்தவங்க அவங்களே டப்பிங் பண்ணாங்களா இல்ல வேற ஒருத்தவங்க பண்ணாங்களா எனக்கு தெரியல. அந்த டப்பிங் வாய்ஸும் சரி, அவங்களோட காஸ்டியூம் எவன்டா காஸ்டியூம் டிசைன் பண்ணது அவங்களுக்கு? எதுக்குடா ஒவ்வொரு சில்லியும் தாத்தாண்டி தோடு, தாத்தாண்டி மூக்குத்தி, இது அதுன்னு எதுக்குடா போட்டு வரீங்க? அந்த மொத்த செட்டுலயுமே அவங்க அவங்க மீதி மட்டும் எல்லாரும் தனியா தெரிவாங்க. மீதி எல்லாருமே நார்மலா இருப்பாங்க. எல்லா லேடிஸ் எல்லாரும் நார்மலா இருப்பாங்க. இவங்க மட்டும் இங்கிட்டு 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 போட்டு எதுக்குடா? ப்ளஸ் அவங்களோட கேரக்டருமே ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் என்ன பண்ணுச்சுன்னே தெரியல. கடைசியில ரேடியோ கொண்டு வந்து பேசுச்சு. அது பேசுறதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் முடிச்சுட்டாங்க. இது எல்லாருமே சேர்ந்து லெட்டர்லாம் வந்துருச்சுங்க இதாங்க அப்படின்னு காமிச்சிட்டானுங்க. அதுக்கப்புறம் பொறுமையா மைக்ல அந்த அம்மா குரல் கேக்குது. அதுல பக்கத்துல நம்ம பாண்டியராஜ் பையன் வேற போய் ஆண்டனாவை பிடிச்சிக்கிட்டு எனக்கு அது அந்த கேரக்டர் சுத்தமா எடுக்கவே இல்லை. அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கம்ப்ளீட்டா வந்து ஜீரோவா வந்ததுக்கு காரணமே வந்து ஸ்ரீலீலா கேரக்டர் தான். எனக்கு மெயினா ஸ்ரீலீலா கேரக்டர் இல்லாம ஃபர்ஸ்ட் ஆஃப் எம்டியா போனது காரணமே ஸ்கிரீன் பிளே தான். கான்ஃபிளிக்ட் இந்த பக்கம் ஓபன் பண்ணது ஹீரோக்கும் வில்லனுக்குமான கான்ஃபிளிக்ட். சரி ஓகே. ஆனா கதையோட பேக் டிராப் வந்து ஹிந்தி இம்போசிஷன் தான். சரியா? இப்ப ஹிந்தி இம்போசிஷனுக்கு எதிராக எல்லா லாங்குவேஜ் ஒன்று சேருதுன்னு கூட வச்சுப்போம். இப்ப கதை வந்து பார்ட்ல வந்து அந்த ஐடியாலஜியோட பேஸ்மெண்ட் போடுறது அந்த மாதிரி இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் இன்வால்வ் ஆயிருக்கலாம். ஆனா அந்த ஐடியாலஜிக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. ஜெயம் ரவி வில்லன்றது எனக்கு ஓகே, அவர் கெட்டவர்ன்றது ஓகே, எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அவர் வந்து ஹிந்தி இம்போசிஷனுக்கு ஏன் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்றது வந்து பெருசா எஸ்டாப்ளிஷ் ஆகல. அவருக்கு என்ன சொன்னாங்கன்னா, அவர் வந்து ஹிந்திக்காரருக்கும் தமிழ்காரங்களுக்கும் பிறந்த பையன், அந்த ஒரு விஷயத்தினால அவர் டிஸ்கிரிமினேட் பண்ணப்படுறாரு அப்படின்றது மட்டும் தான் சொல்லியிருந்தாங்க. அது வந்து எனக்கு அவ்வளவு சாலிடான ரீசனா பத்தலையே. இது எனக்கு ஏன்னா இப்ப ஜெயம் ரவி வந்து இத்தனை வருஷம் நம்ம ஒரு சார்மிங்கான ஆக்டரா கூட்டிட்டு பாத்துக்கணும். அவரை திடீர்னு நீங்க வில்லன் ரோல் கொடுக்குறீங்க. பார்த்தா ஒரு வில்லன்றது நான் ஏத்துக்கிறேன். ஆனா வில்லனுக்கான வேலை ஏதாவது செய்யணும்ல. பெருசா ஒண்ணும் செய்ய மாட்டாரு. ஓப்பனிங்ல அடிதான் வாங்கிட்டு போனாரு. அது இல்லாம ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா சிவகார்த்திகேயனுக்கும் ஸ்ரீலீலாவுக்கும் லவ் போர்ஷனே டாமினண்டா இருந்ததா? டேய் போதும்டா நீங்க பாடினது, கதைக்கு வாங்கடா. அந்த லவ்னால அட்லீஸ்ட் ஸ்ரீலீலாவை நீங்க போட்டு தந்தா கூட பரவாயில்ல. சும்மா அந்த அதர்வாவை போட்டு தட்டானுங்க. எனக்கு என்னன்னா எதுக்கு இந்த லவ் இப்ப இந்த லவ்னால இந்த கதையில வந்து ஏதாவது திருப்பம் நடந்திருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு வேல்யூ வந்துருக்கும். சரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா நான் உட்காந்து பொறுமையா நான் பார்த்தல, அது உன் நடிப்பெல்லாம் நான் உட்காந்து பார்த்தல, சரி அதுக்கு ஏதாவது நீ எனக்கு ஒரு பே ஆஃப் பண்ண அப்படின்னா அதுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கும். எந்த இடத்துலயுமே அதுக்கு ஒரு பே ஆஃப் இருந்திருக்காது. எனக்கு வந்து ஸ்ரீலீலா கேரக்டர்ல பிடிக்காதது வந்து ரொம்ப டிப்பிக்கலான ஹீரோயின் கேரக்டர். அந்த ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவா கியூட்னஸ் பண்ற ஒரு ஹீரோயின் கேரக்டர். எனக்கு அதனால அது சுத்தமா பிடிக்கவே இல்லை. அதான் நான் சொல்றேனே, இந்த படம் ஆரம்பிச்சப்பயே நான் இது ஹிஸ்டரி இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன். இது ஹீரோ வில்லனுக்கான கான்ஃபிளிக்ட் தான் நான் முடிவு பண்ணிட்டேன். சரி அந்த கான்ஃபிளிக்டாவது நீ நல்லா சொன்னியான்னு பார்த்தா அந்த கான்ஃபிளிக்ட் வந்து ரொம்ப டிபிக்கலான கான்ஃபிளிக்ட் தான். நம்ம பெருசா எல்லா படத்துலயும் பார்த்ததுதான். ஜெயம் ரவி நடிச்ச இந்த படத்துல தனிவரம் படத்திலேயே பார்த்ததுதான். அதை தாண்டி நீங்க என்ன கொண்டு வரீங்கன்னு பார்த்தப்போ ஒன்றும் இல்லை. ஜெயம் ரவி நடிச்ச தனி ஒருவன் படம் சொல்றப்போ அதுல வந்து வில்லன் கேரக்டர் வந்து நிறைய புத்திசாலித்தனமான விஷயங்களை நிறைய பண்ணோம். லைக் ஹீரோக்கே தெரியாம ஹீரோவோட அந்த உடம்புக்குள்ளேயே அந்த மைக்கெல்லாம் வந்து இம்ப்ளான்ட் பண்ணி அதை வந்து ஒட்டு கேட்கற மாதிரி பண்ணுங்க. அந்த மாதிரி இந்த படத்துல ஜெயம் ரவி கேரக்டர் ஒண்ணுமே பண்ணிருக்காரு. ஈஸியா ஹீரோ கேரக்டர் எஸ்கேப் ஆகி போயிருப்பாரு. ஈஸியா வந்து ஹீரோ கேரக்டர் வந்து அடி வாங்கிட்டு இருப்பாரு. ஈஸியா அந்த அதர்வாக கொண்டதுதான் அவருடைய மாஸ்டர் பிளான் மாதிரி தான் இருக்கும். அதுவும் பெருசா வந்துட்டு பயங்கரமான பிளான் அப்படின்ற மாதிரி எதுவுமே இருக்காது. ஸோ அந்த கேரக்டர் வந்து கடைசி வரைக்கும் நான் பண்றேன் அப்படின்ட்டு கடைசி அந்த கேரக்டர் பண்ணி முடிச்சு அமுச்சு விட்டுருவானுங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இது ஏன் வந்து எதிர்பார்த்து நம்ம போனோம் அப்படின்னா இது சுதா கொங்காரா மூவி. ஏன்னா அவங்க வந்து ஆல்ரெடி அந்த சூரியரை போட்டு படம் வந்து எடுத்த விதமா இருக்கட்டும், அது ஏன்னா பயோபிக் தான் அது. அதை முடிஞ்ச அளவுக்கு அதுலயும் சில விஷயங்களை மாத்திருப்பாங்க கடைசியில. பட் வந்து அதை கன்வின்சிங்கா சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து இது சொல்லியிருப்பாங்க தான் எதிர்பார்த்து போயிருந்தோம். அதை சொல்லாததுக்கு எனக்கு இன்னொரு ரீசன் என்ன இருந்துச்சு அப்படின்னா ஓப்பனா சொல்லலாம் அப்படின்னா
இங்க நடக்கிற அரசியல். இந்த இந்த மாதிரி படத்துக்குள்ள சினிமாக்குள்ள ஒரு அரசியல் வந்து அரசியல் கட்சிகளும் சரி மத்த எல்லாருமே உள்ளார வர்றப்போ எந்த டேரக்டராலையும் எந்த ஒரு விஷயத்தையும் உருப்படியா சொல்லவே முடியாது. நம்ம பேசுவோம் தெரியுமா, நம்ம ஃபாரின்ல நிறைய வந்து சூப்பர் ஹீரோ படம் எல்லாம் வருது, நமக்கு வந்து சூப்பர் ஹீரோ படம் தேவையில்ல, நம்ம கிட்ட நிறைய கதைகள் இருக்குது, ராஜா கதைகள் நிறைய இருக்குது, அதெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு ஒருத்தனாக கூட ஒரு படம் கூட எடுக்கவே முடியாது. இது சத்தியம் பண்ணி நான் அதை சொல்றேன். எப்படி ஏன் அப்படின்னா எடுப்போம்? ஜாதி கலவரம் அதுக்குள்ள வரும், மத கலவரம் அதுக்குள்ள வரும், இது ஏன் இது என் கட்சியில இருந்து இந்த ஆளு ஒருத்தவன் இருக்கான், என் கட்சியில அந்த ஆளு ஒருத்தவன் இருக்கான், அதனால நீ இப்படிதான் சொல்லணும் அப்படிதான் சொல்லணும்னு சொல்லி படத்தோட கதையவே மாத்தி இதுல ஃபர்ஸ்ட் சுதா குமார் எழுதுறப்போ அது எப்படி இருந்திருக்கும் நமக்கு தெரியாது. ஃபைனலா அவுட்புட் வர்றப்போ எல்லாரும் சேர்ந்து ஒன்னொன்னையும் மாத்தி அரசியல் பண்ணி இந்த படத்தையும் வந்து ஒன்னும் இல்லாம பண்ணிட்டானுங்க அப்படின்ற மாதிரி எனக்கு இருந்துச்சு. நான் என்ன சொல்றேன், போது ஹிஸ்டரின்றதே என்னன்றது நமக்கு தெரியாது. முழுசா ஹிஸ்டரின்றதே எவனோ எழுதி வச்சுட்டு போனதுதான். அது நமக்கு ரெக்கார்டட் ஹிஸ்டரியா அபிஷியல் ஹிஸ்டரியா இருக்கிறத கரெக்டா இல்ல அதை மாத்தி சொல்லாம இருந்தாலே போதுமானது. இந்த இடத்துல வந்து நீங்க ஹிஸ்டரிய பேசாததுதான் என்னோட பிரச்சனை. அதை தாண்டியுமே சின்ன சின்ன அரசியல் இதெல்லாம் இருந்தது, நான் இல்லைன்னா சொல்ல, ஏன்னா பேக்ராப் அதுதான். பட் அதுவுமே எந்த அளவுக்கு எமோஷனலா ஒர்க் ஆச்சுன்னு கேட்டீங்கன்னாக்கா அந்த கிளைமேக்ஸ்ல தான். அந்த கிளைமேக்ஸ்ல எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து இந்தாங்க லெட்டர் அப்படின்னு கொடுக்கும்போது தான் ஓகே கொஞ்சம் எமோஷனலா ஒர்க் ஆச்சு. அதை தாண்டி வேற எங்கேயுமே பெருசா எமோஷனலா ஒர்க் ஆன மாதிரி தெரியல. ஏன் தெரியலன்னா இங்க மெயினா அதனால பாதிக்கப்படுறது வந்து மக்கள். அந்த மக்கள் மூலியமா எமோஷன் எங்கேயுமே கன்வே ஆகல. எல்லா எமோஷனுமே சிவகார்த்திகேயன், அதர்வா, இந்த மாதிரி முக்கியமான கேரக்டர் பேசுற டயலாக் மூலமா மட்டும்தான் இதுதான்ப்பா நடக்குது, இதனாலதான்ப்பா பிரச்சனைன்றது இருந்தது. பொள்ளாச்சியில வந்து அவங்களை தேடி ஒரு ஊரே போய் அட்டாக் பண்ணிருப்பாங்க. அங்க இருக்க மக்கள் யாருக்குமே டயலாகே இருக்கு. மேக்சிமம் டயலாகே ஐயோ அம்மான்னு கத்துறது தான். ஒரே ஒரு கேரக்டர் அந்த ஐயா கண்ணி கேரக்டர் மட்டும்தான் வந்தது. அதுவும் 2 நிமிஷத்துல முடிஞ்சது. அதுவுமே நம்ம ஆல்ரெடி நிறைய இடத்துல பார்த்தது தான். அந்த கேரக்டர்ல வந்து சடனா உள்ள வந்து சடனா செத்து போயிருக்கும் அந்த கேரக்டர். அது உள்ள வரும்போதே தெரிஞ்சு இந்த கேரக்டர் ஆகட்டும், சிவகார்த்திகேயனோட ஃப்ரெண்ட் கேரக்டர் வந்து ஸ்டார்டிங்ல சாகரமே காமிச்சிருப்பாங்க. இது எதுவுமே ஃபர்ஸ்ட் எஸ்டாப்ளிஷே ஆகல. எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கு முன்னாடி செத்து போச்சு. செத்து போனப்போ என்ன செத்துட்டாங்க. எனக்கு அந்த சிவகார்த்திகேயனோட ஆக்டிங் அதை பாக்குறப்போ எனக்கு வந்து சரி நல்லா அடிக்கிறாருப்பா, சரி கொஞ்சம் கனெக்ட் வர மாதிரி இருந்துச்சு. பட் எனக்கு பேஸ் கனெக்ட் எனக்கு இல்லவே இல்லை. அந்த கேரக்டர் கூட எனக்கு கனெக்டே ஆகல. ஏன் நீங்க அழுவுறீங்க? இப்ப யார் அவர்? எதுக்கு சும்மா பேனா தானே கடன் கொடுத்தீங்க, எதுக்குங்க அழுவீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அவங்களுக்கே கன்ஃபியூஷன் இருந்ததுன்னு நினைக்கிறேன். நம்ம ஆக்சுவல் ஹிஸ்டரியை காட்டணுமா இல்ல இப்ப இருக்க ஆடியன்ஸ் வளைச்சு, ஏன்னா அவங்க 4 லாங்குவேஜ்ல ரிலீஸ் பண்றதுதான் அவங்க எய்மா இருந்திருக்கு. சோ 4 கதையிலே தெரியுது அந்த 4 லாங்குவேஜ் கவர் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க. யூனிட்டின்றதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்ல. வரலாறுல அதெல்லாம் நடந்தது நடக்கலன்றதெல்லாம் எனக்கு தெரியாது. நடந்திருக்கலாம், நடக்காம இருந்திருக்கலாம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா ரொம்ப வலிச்சு திணிச்சு இந்த கதையில ஒட்ட வச்ச மாதிரி இருந்தது. எனக்கு இந்த படம் ஒர்க் ஆகாம போனதுக்கு இன்னொரு ஒரு ஒர்க் ரொம்ப ஆவரேஜா ஒர்க் ஆனதுக்கு போனதுக்கு முக்கியமான காரணம் சென்சார் போர்டு தான். படம் ஆரம்பத்திலே வந்து அந்த இந்த பெரிய டிஸ்க்ளைமர் போட்டிருந்தாங்கல்ல, இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கற்பனை தான், ரியல் லைஃப்ல ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி இருந்ததுன்னா கிடையாது. அங்கேயே என்னால ஏத்துக்க முடியல. ஏன்டா இப்ப ரெப்ரசென்ட் பண்ணாதான் என்னடா உங்களுக்கு பிரச்சனை? ஏன்டா இல்லாத போல எடுக்கிறோம், ஏன்டா இப்ப ரெப்ரசென்ட் பண்ணா என்னடா உங்களுக்கு பிரச்சனை? அதுதான் சொன்னேன். அதுதான் நான் பாலிடிக்ஸ் சொல்றேன், எடுக்க விட மாட்டாங்க நான் சொல்றேன். அது ஒண்ணு. அதுக்கப்புறமா சரி நீ இதுலயே போட்ட டிஸ்க்ளைமர்லயே போட்ட இது சித்தரிக்கப்பட்டவை, அதுல வேற நிறைய போட்டிருந்தாங்க, மத உணர்வு, கொள்கை உணர்வு, சாதி உணர்வு, இதெல்லாம் புண்படுத்தியிருந்தா சரி எல்லாம் போட்டீங்க, ஓகே விடு. அங்க சீன் வரும்போது என்ன மானாக்கு அந்த ஓரத்துல சித்தரிக்கப்பட்டவைன்னு வருது. நான் கேக்குறேன், அது வந்து தமிழ்நாட்டுல நடக்கவே இல்லையா? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கடா, தமிழ்நாட்டுல அது நடக்கவே இல்லையா? அதை எதுக்கு இவனுக்கு சித்தரிக்கப்பட்டவைன்னு அங்க வேற திணிக்கிறானுங்கன்னே எனக்கு புரியல. எனக்கு அடுத்த ஒரு பெரிய நெகட்டிவ் வந்தது என்ன அப்படின்னா, நீ சொன்ன மாதிரி மக்களுடைய விஷயங்கள் சொன்னாங்களே, அதுல மக்களை வந்து எந்த இடத்துல இன்க்ளூட் பண்ணிருக்கலாம் அப்படின்னா, அவங்களை எமோஷனா காமிக்கிறது ஒண்ணு, அதை இன்னும் எந்த பயனா பண்ணிருக்கலாம் அப்படின்னா ப்ரொட்டஸ்டா காமிச்சிருக்கலாம். எந்த இடத்துல ப்ரொட்டஸ்ட்னு ஒண்ணு ப்ராப்பரா நடக்கவே இல்லை. இவர் தான் போறாரு, அடி வாங்குறாரு, திரும்ப வர்றாரு, போறாரு, அடி வாங்குறாரு, ஹீரோ தான் பண்றாரே தவிர எந்த அளவுக்கு அவர் மக்களை ஒண்ணு சேர்க்கறதுல எந்த அளவுக்கு அவர் பிளான் பண்றாரு அப்படின்ற மாதிரி வந்து மக்களை சேர்த்து போய் ஒளிஞ்சுக்கிறது தான் பிளானா இருக்கே தவிர வெளியே போய் எப்படி போராடுறாங்க, எப்படி இது பண்றாங்கன்னா போராடுறதெல்லாம் தனியா பண்றாரு. ஏன்னா ஆக்சுவல் ஸ்டூடெண்ட் ரெவல்யூஷன் எப்படி இருக்கும் நமக்கு ஒரு கிளிம்ஸாவது தெரியும். இந்த ஜல்லிக்கட்டு ப்ரொடெஸ்ட் பார்த்துருக்கோம், அப்ப நம்மளாம் ஸ்டூடெண்டா இருந்திருப்போம், சோ நமக்கு வந்து ஓரளவுக்கு ஐடியாவாவது இருக்கும். ஆனா அங்க இடத்துல போறப்போ ஸ்டூடெண்ட் ரெவல்யூஷன் பேஸ் பண்ண கதையில ஒரே ஒரு ரெப்ரசன்டேஷன், மெயின் கேரக்டர்ஸ் மட்டும் தான் இருந்தது வந்து பெரிய பெரிய ப்ராப்ளம். அது அந்த ஒரே ஒரு கேரக்டர்ல இருந்து நான் என்னத்த ரெவல்யூஷன், இந்த இவரு வெற்றிமாறன் சொல்லுவார்ல, ஒரே ஒரு ஆளால சமுதாயத்தை திருத்த முடியும்னு நினைச்சீங்கன்னா அது முட்டாள்தனம், அந்த மாதிரிதான் எனக்கு இருந்துச்சு. எனக்கு வந்து ஃபைனலா எனக்கு வந்து நெகட்டிவ் என்ன அப்படின்னா, இப்போ நான் கதையா நான் எதிர்பார்த்து போனது ஒண்ணு, அவங்க சொல்ல நினைச்சது ஒண்ணு. ஸோ அதை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு அவங்க டைம் எடுத்துக்கிட்டாங்கல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. எனக்கு என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியவே இல்லை. திடீர்னு
சிவகார்த்திகேயன் ஃப்ரெண்டு இறக்குறாரு. திடீர்னு சிவகார்த்திகேயனுக்கும் ஜெயம் ரவிக்கும் ஒரு இது வருது. அதுக்கப்புறம் ஜெயம் ரவி வந்து அவர் ஒரு ட்ராக்ல அவர் பாட்டுல போயிட்டு இருக்காரு. நான் பெட்ரோல மோந்து பாக்குறாரு. என்ன எந்த சீனுக்கு வந்தாலும் எடுத்து மோந்து பாத்துக்கிட்டு இருக்காரு. இவர் சிவகார்த்திகேயன் ஒரு பக்கம் லவ் பண்றேன்னு சொல்லி இந்த பக்கம் போயிட்டு இருக்காரு. திடீர்னு ஹிந்தி கத்துக்கிறேன் வேலைக்கு போறேன்னு ஒரு பக்கம் போறாரு. இதெல்லாம் என்ன எங்க போய் முடிய போகுதுன்னு சொல்லி எனக்கு ஒரு விஷயம் எனக்கு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன் சம்பந்தமே இல்லாத சீன் எதுக்கு தமிழ் வந்துகிட்டே இருக்குது. எனக்கு அந்த ரொம்ப எல்லா சீன்ஸுமே ரொம்ப கிளம்ஸியா இருந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல முக்கியமா. அது செட் ஆகி எந்த இடத்துல அந்த இன்டர்வல் பாயிண்ட்ல தான் இருக்குதான் நீ வரியான்றதுக்கு எனக்கு இன்டர்வல் பாயிண்ட் வரைக்கும் எடுத்துச்சு. அது வரைக்கும் நான் வந்து டிஆர் மாதிரி இப்படிதான் இப்படியேதான் நான் பார்த்துட்டு உட்காந்தேன். இதெல்லாம் தான் வந்து மக்களே வந்து நெகட்டிவா இருந்துச்சா வந்து எனக்கு என்னன்னா ரொம்ப 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 ஒரு ஆவரேஜ் ஆர் பிலோ ஆவரேஜ் மூவியா தான் இருக்குது எனக்கு வந்து. இதுக்கப்புறம் தயவு செய்து யாருமே ஹிஸ்டரியை கையில் எடுக்காதீங்கடா. திரும்பவும் நான் சொல்றேன், உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு கற்பனை கதையா நீங்க ஏலியன் கதை சூப்பர் ஹீரோ கதை அப்படி கூட போங்க. நீங்க வந்து வெஜிடா கோகுன்னு கூட நீங்க கதை எடுக்க எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா இங்க இருக்கிறவங்க வந்து நீங்க எடுக்காதீங்க, விட்டுருங்க. எனக்கு அடுத்தது வந்து இதை தாண்டி இந்த படத்துக்கு வெளியே நம்ம வந்து இருந்த அரசியல் எனக்கு வந்து அதுல ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து பிரச்சனை இருந்தது என்ன அப்படின்னா, இந்த படத்தை வச்சுக்கிட்டாடா இவ்வளவு சண்டை போட்டுட்டு இருந்தீங்க. நான் அப்ப அந்த பராசக்தி ஜனநாயகம் இல்லைன்னு நான் சொன்னேன். படம் பராசக்தி நல்லா இருந்தாலுமே அவரோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அதை அடிக்க முடியாதா நான் சொல்றேன். இப்ப அனில்ஸ் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு அந்த மொரட் அனில்ஸ் எல்லாம் ஃபீல் பண்ணுவாங்க, சரி நம்ம இவ்வளவு கத்திருக்க வேணாமோ அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவானுங்க. இப்ப இதுல எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, அரசியல் வந்து எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த படம் வந்து நல்லா இருக்கு நல்லா இல்ல அது தனி. ஆனா இவங்க சுத்தி இவங்க பண்ண அரசியல்னால இந்த படத்துல உள்ள சிவகார்த்திகேயன் மேல ஹேட் வந்துச்சு, இந்த படத்துல டைரக்டர் மேல ஹேட் வந்துச்சு, இந்த படத்து மேலேயே ஹேட் வந்துச்சு. இந்த படத்தை நான் பார்க்க மாட்டேன், இந்த படத்தை நான் பாய்காட் பண்ண போறேன். அது தேவையே இல்லை. இது உனக்கு தோணுச்சுன்னா பாரு, தோணுச்சுன்னா பார்க்காத. ஜனநாயகன் படத்துக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த படத்தை நீ 10 தடவை கூட போய் பாரு, 10 ஷோ தொடர்ந்து கூட புக் பண்ணி பாரு, அது பிரச்சனையே கிடையாது. அதுக்காக இந்த படத்தை இது பண்ணணும் அவசியம் கிடையாது. அவனுங்க பண்ண பாலிடிக்ஸ்னால மக்களுக்கு வந்து தானாவே ஒரு ஹேட் வந்துச்சு. டர்ட்டி பாலிடிக்ஸ் இருக்குல்ல, அது வந்து இதுதான். எனக்கு அது சுத்தமா பிடிக்கல. இதுக்கு மேல வந்து சென்சார் போர்டு எனக்கு என்னன்னா, எதுக்காக வந்து சென்சார் போர்டு வந்து ஜனநாயகம் சர்டிபிகேட் கொடுக்கலன்னு நமக்கு எல்லாமே தெரியும். என்ன அரசியல் இருக்குது, என்ன அரசியல் காரணம்ன்றது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். நீ வந்து அப்போஸ் பண்ற அப்படின்னா நீ அவனை அந்த படத்தை பண்றதுனா பண்ணு. கூடவே வந்து தொட்டுக்கிறதுக்கு ஊருகா மாதிரி நான் நல்லவன், நான் வந்து எல்லா படத்துக்கும் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்றதுக்காக வந்து இதுக்கும் வந்து கடைசி எழுதுறாங்க. அப்படியே கடைசி வச்சா இன்னமும் பராசக்தி படத்துக்கான சென்சார் வந்து நிலுவையில் உள்ளது, நாளை தான் தீர்ப்பு வரும், நாளை இரவு தான் தீர்ப்பு வரும் அப்படின்னு சொல்லி கடைசி நேரத்துல வந்து UBA வழங்கப்பட்டது, தீ பரவட்டும். எதுக்கு இப்படி பண்ற? இல்ல எனக்கு இதுல என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த சிவகார்த்திகேயன் மேல இருக்க ஹேட்ரட் அது வந்து இப்ப இல்ல அப்ப இல்ல பல காலமா இருந்தது. அமரன் மாவீரன்ல தான் கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சது, திரும்ப ஏத்தி விட்டானுங்க ஒரேதான். எனக்கு இன்னொரு விஷயம் வந்து அந்த தேவையில்லாத அந்த ஹேட்ரட் உருவான காரணம் வந்து ஃபேன்ஸ் தான், டாக்ஸிக் ஃபேன்ஸ் தான், வேற யாருமே இல்லை, அவனுங்க தான். நான் அந்த வீடியோல சொன்னதே தான், படம் ரிலீஸ் பண்றது அவங்கவுங்க உரிமை. 2 படம் வந்ததுன்னா 2த்தையும் பாருங்க, இல்ல எந்த படம் பிடிச்சதோ பாருங்க. நீ உடனே நன்றி இல்லாத சிவகார்த்திகேயன் உடனே நீ சண்டைக்கு வரியா அப்படின்றதெல்லாம் வந்து அது ஒரு மாதிரி சின்ன புள்ளத்தனமா இருக்கு. 2வது வந்து சென்சார் போர்டு வந்து எனக்கு வந்து சந்தீப் ரெட்டி இருக்காருல்ல, சந்தீப் பொங்கா இருக்காருல்ல, அவரோட படங்கள் அவர் ஆஸ் எ டைரக்டரா டெக்னீஷியனா நல்லா தான் இருப்பார். அவர் படம் எதுவுமே எனக்கு பிடிக்காது. ஆனா எப்பயாவது இருந்தாலும் உருப்படியா பேசுவான்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இப்போ வந்திருக்கு. சென்சார் போர்டு ரிட்டையர்ட் டைரக்டர்ஸ் இல்ல சினிமா ஃபீல்ட்ல இருக்கவங்க கிட்டே இருக்கணும்ன்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு, விச் இஸ் வெரி வெரி அப்ரிஷியபிள். எனக்கு கேட்க அது ரொம்ப நல்லா இருந்தது. இதுல வந்து 2 விஷயம். இப்ப ஜனநாயகனுக்கு வந்து சர்டிபிகேட் வராது, கோர்ட்ல கேஸ் போயிட்டு இருக்கு. அது என்ன ஏதுன்றது படம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம பேசுவோம். இந்த படத்துக்கு நீ ஏன் இவ்வளவு சென்சார் போட்டீங்கன்னே எனக்கு புரியல. தீ பரவட்டும்ன்ற வார்த்தைக்கு நீதி பரவட்டும்னு மாத்துறாங்க. அப்புறமா இந்த இந்தி திணிப்பு கனவுன்ற ஒரு டைலாகுக்கு அதை மாத்துறாங்க. சித்தரிக்கப்பட்டவை ஏன்டா போடுறீங்க, பிளீஸ், என்னால முடியலடா. ஸோ இது இப்போன்னு இல்லை, எப்பயுமே வந்து சென்சார் போர்டு வந்து இந்தியன் சினிமாவில் வந்து பெரிய பிரச்சனையாக தான் இருக்குது. முக்கியமாக சவுத் சினிமாவுக்கு அது ஒரு பிரச்சனையாக தான் இருக்குது. ஆல்ரெடி வந்து படத்தில் வந்து பாலிடிக்ஸ் நடக்குதுன்னு சொல்லியிருக்கோம், படத்தை சுற்றி நடக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். இதுக்கு மேலே இவனுங்க போட்டு டார்ச்சர் பண்ணி மென்டல் டார்ச்சர் கொடுத்து படத்தை இப்போ எப்படின்னா, இப்போ நான் டேரக்ட் பண்ணுற ஒரு படம், நான் ஒரு கதையை வந்து ரொம்ப ஆத்மார்த்தமாக நிறைய ரிசர்ச் பண்ணி கஷ்டப்பட்டு ஒன்னொன்னா செதுக்கி நான் எடுத்துட்டு வரேன் அப்படின்னா, ஒன்னொன்னுக்கும் நீ அதை பண்ணு இதை பண்ணு, கெட்ட வார்த்தை போடாத, ரத்தத்தை காமிக்காத, நீ அவனை இப்படி காமிக்காத, இவனை அப்படி காமிக்காத, நீ இந்த கலரை யூஸ் பண்ணாத, இப்படி குறைச்சு என்னோட கதையில அப்போ என்ன மிஞ்சும்? இது எப்போ வந்து சினிமாக்குள்ள நிறைய நாடுகள் நம்ம பாக்குறோம், சினிமானால அங்க இருக்கிற பாலிடிக்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தப்பா அக்செப்ட் பண்ணிட்டு மாறுறதுன்னு சொல்லிட்டு நிறைய நம்ம பார்த்திருக்கோம். அதை எப்போ நம்ம இந்தியன் சினிமா தமிழ் சினிமா ஏத்துக்குதோ அப்பதான் இங்கேயும் வந்து சேஞ்சஸ் ஆரம்பிக்கும். இப்போ அந்த காலத்துல வந்து ஜெஸ்டர்னு ஒரு கேரக்டர் இருக்கும் எல்லா கிங்டம்லயும். அது வந்து என்ன பண்ணா, ராஜாவுக்கு போர் அடிக்கிறப்ப வந்து கோமாளித்தனம் பண்ணி ராஜாவை சிரிக்க வைக்கிறதுதான் வேலை. அப்ப என்னன்னா, ஒரு சில இந்த மாதிரி ஸ்டூப்பிடான கிங்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, ரொம்ப டிக்டேட்டர்ஷிப் இருக்கிற கிங்ஸ் எல்லாம் இருக்கும்போது
யாராலையும் அவங்க கிட்ட போய் குறை சொல்ல முடியாது. ம். உங்க ஆட்சியில இந்த குறை அந்த குறைன்னு சொல்ல முடியாது. ஆனா ஜெஸ்டர் மட்டும் காமெடி பண்ற மாதிரி அந்த குறைய சொல்லுவான். ம். அதனால அந்த கோர்ட்ல வந்து ஜெஸ்டரோட கேரக்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ம். அது ஒரு ஆர்ட் ஃபார்ம். அந்த ஆர்ட் ஃபார்மோட எவல்யூஷன் தான் இப்ப சினிமான்னு வந்திருக்கு. இது ஃப்ரீடம் அப்பவும் நாடகங்கள் மூலமா சுதந்திரம் பேசிட்டு இருந்தாங்க. அந்த இன்னும் இந்த மாதிரி பல ஆர்ட் ஃபார்ம்ல, புத்தகங்கள்ல இல்ல ஆடியோ ஆர்ட் ஃபார்ம்ல எல்லா விஷயங்கள்லயுமே புரட்சின்றது வந்து இன்னெவிட்டபிள். அப்படி இருக்கிறப்போ சினிமாலையுமே அது இன்னெவிட்டபிள் தான். அதுக்கு நீ சென்சார் பண்றீங்கன்னா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இங்க கேள்விக்குறியா இருக்கு. நம்ம ஜஸ்ட் சினிமாக்காக ஜனநாயகம் படத்துக்காக மட்டும் பேசுறோம், இல்ல ஜனநாயகம் படம் வரலன்னா அப்படி என்ன குடிமுழுக்க போயிட. இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான். எனக்கு இதை நான் எப்படி பாக்குறேன்னா, அவ்வளோ பெரிய நடிகருக்கே, விஜய் மாதிரி ஒரு நடிகருக்கே அப்படி இப்ப நான் போய் போராட்டம் பண்றேன்னா என்னால ஈஸியா முடிச்சிட மாட்டாங்க. சிம்பிளா அந்த அந்த ஒரு கவுன்சிலர் ஒரு எம்எல்ஏவே என்ன முடிச்சு விட்டுரும். அவ்வளவுதான், முடிஞ்சு. பவர் கையில இருந்தா என்ன முடிச்சு விட்டுருவான். ஏன்னா அப்படிப்பட்ட நான் அப்படிதான் பாக்குறேன். நம்ம இந்தியாவில இருக்கிற நிலைமை, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற நிலைமை அவ்வளவு கேவலமா இருக்குது அப்படின்னு தான் நான் பாக்குறேன். அது வந்து அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் இந்த ஜனநாயகம் படம். அவ்வளவுதான். நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன், எப்ப அண்ணன் படம் வருதோ அப்பதான் எல்லாருக்கும் பொங்கல், தீபாவளி, செலிப்ரேஷன் எல்லாமே. அது நமக்குன்னு கிடையாது, அது அனில் ஃபேன்ஸும் கிடையாது. நானா அனில் ஃபேனே கிடையாது. ஆனா நான் அனிலும் கிடையாது, விஜய் ஃபேனும் கிடையாது. எனக்குமே அப்படிதான் வந்து இருக்குது. தியேட்டர் ஓனர்ஸுக்கும் சரி, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாத்துக்குமே அன்னைக்கு தான் வந்து கொண்டாட்டம். அந்த பிசினஸ் ஃப்ளோவா இருக்கிறது தான் முக்கியம். ஏன்னா இது லாங் வீக்கெண்ட், இதை விட்டா எலெக்ஷன் வேற வருது. இதுக்கு மேல அந்த பிசினஸ்க்கு வந்து கஷ்டம் தான். ஸோ இந்த டைம்ல வந்தாதான் உண்மையிலேயே, இந்த டைம்ல வந்தாதான் அவங்களுக்கு பொங்கல். நான் யாருக்கு சொல்றேன்னா, ஒரு தியேட்டர்ல ஒரு கேன்டீன்ல சின்ன வேலை பார்ப்பார்ல, அவருக்கு சொல்லிட்டு இருக்கேன், இந்த மாதிரி பெரிய படங்கள் வந்தாதான் அவங்களுக்கும் ஒரு நல்ல விஷயம் நடக்கும். பார்ப்போம் நல்லது எப்போ நடக்குது, ஜனநாயக படம் எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். வி ஹோப் ஃபார் த பெஸ்ட். ஸோ இந்த படம் வந்து ஓரளவுக்கு வந்து ஒரு சுமாரான ஒரு ஆவரேஜ் ஆர் பிலோ ஆவரேஜ் படமாக தான் வந்திருக்கு. இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன, இதை பற்றி இருக்கிற பாலிடிக்ஸை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துக்கு பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் சூப்பரான வீடியோட உங்களுக்கு மீட் பண்றோம். நன்றி, வணக்கம்.